வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாம் வாங்க, அவர் நம்ம தெய்வம்தான், நம்பிடலாம் வாங்க. அவர் நம்ம தெய்வம்தான், நம்பிடலாம் வாங்க. ஆனந்தம் அடைவோம், அன்பாலே இணைவோம், ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம், ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம். நம்மோடு இருந்த மனபாரம் நீக்குவோம், தினந்தோறும் திருந்துவோம், பிறர் பாரம் போக்குவோம், குறையோடு வாழுவோம், பிறர் பாரம் போக்குவோம், குறையோடு வாழுவோம்.
அன்பாலே இணைவோம் ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம் ஆண்டவர் திருமுன் மனசார தொழுவோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல மகிழ்ச்சியான மகிமையான பரிசுத்தமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று போற்றி புகழ்கிறோம். ஜெபவேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஊடகத்தின் மூலமாக மகிமைப்படுத்துகிற இந்த நேரங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமான நேரமாக அமையாண்டவர் உதவி. பாடுகின்ற பாடலும் படிக்கின்ற இந்த ஜீவ வார்த்தைகளும் தியானிக்கிற இந்த தியானங்களும் உங்களுடைய இறை வேண்டல்களும் பிரியமானதாக இருக்கு. ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவருக்கு வச்சு பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் மகிழ்ச்சியோடும் வழிபட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக கன்வென்ஷன் 29வது பாடல், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன். 29வது பாடல். பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன். முன்னடை புல்லினை மிதித்திட்ட பாதம், மன்னவர் மூவர் பணிந்திட்ட பாதம், முன்னடை புல்லனை மிதித்திட்ட பாதம், மன்னவர் மூவர் பணிந்திட்ட பாதம், வண்ணமாய் மேய்ப்பர்கள் வணங்கிய பாதம், எண்ணில்லா தூதர்கள் சுமந்திட்ட பாதம், வண்ணமாய் மேய்ப்பர்கள் வணங்கிய பாதம், எண்ணில்லா தூதர்கள் சுமந்திட்ட பாதம், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன். நோய்களை தீர்த்திட விரைந்திட்ட பாதம், பேய்களை துரத்திட சென்றிட்ட பாதம், நோய்களை தீர்த்திட விரைந்திட்ட பாதம், பேய்களை துரத்திட சென்றிட்ட பாதம், மாய்ந்திடும் பாவியை மீட்டிடும் பாதம், தூய்மையின் ஊற்றாம் இயேசுவின் பாதம், மாய்ந்திடும் பாவியை மீட்டிடும் பாதம், தூய்மையின் ஊற்றாம் இயேசுவின் பாதம், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன். கொல்கதா மலை மேல் நடந்திட்ட பாதம், நல்லவர் இயேசுவின் மென்மையம் பாதம், கொல்கதா மலை மேல் நடந்திட்ட பாதம், நல்லவர் இயேசுவின் மென்மையம் பாதம், வெள்ளமாய் குருதி ஓடிடும் வண்ணம் அறிந்திட தானே கொடுத்தனர் பாதம், வெள்ளமாய் குருதி ஓடிடும் வண்ணம் அறிந்திட தானே கொடுத்தனர் பாதம், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன், பாதம் போற்றியே பணிந்திடுவேன், இயேசுவின் பாதம் போற்றியே பணிந்திடுவேன். ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, போற்றி பணிகிறோம், பாதத்தை போற்றி பணிகிறோம். முன்னணையில் தவிழ்ந்த பாதத்தை முத்தமிட்டு வணங்குகிறோம். உலகதா மலைக்கு சென்ற பாதத்தை கண்ணீரோடு தொட்டு வணங்குகிறோம். உங்களுக்காக ஆணிகளால் கடாவப்பட்ட பாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்மை செய்கிறவராக கிராமங்களிலும் பட்டணங்களிலும் தெருக்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த
அந்த பாதத்தை போற்றி வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதில் ஏற்பட்ட அன்புக்காக, உடைய கிருபைகளுக்காக, உடைய இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மேல் கிருபையாயிரும். உடைய பாவங்கள் அறியாமையும் இருக்கிற உங்கள் குறைவுகளை மன்னித்து பொறுத்தவர்களும் வார்த்தைகள் எண்ணங்களாலும் செயல்களாலும் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதில் ஏற்பட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். தீய இரத்தத்தினால் எங்களை கழுவீர்கள். சுத்த இருதயத்தை நிலையிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பலப்படுத்தும் அபிஷேகத்தை ஆசீர்வதி. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலேயும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு குற்றம் செய்வது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னி உங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்க முடியாது. 100ஆம் சங்கீதம் மாறி மாறி முறையாக வாசிப்போம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியிலும் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் குளிர்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. வாசிப்புடைய விசேஷ சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 62 1 முதல். தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் ஆசிக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலமான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யும் ஆமே. ராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையதே என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் அதாவது சிறப்பு பாடல் பாட கேட்போம்.
பகுதி படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாகி கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பலிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்கன தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடக்காலின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசி. இரண்டாவது சிறப்பு பாடல் பாட கேட்போம். மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வாரத்திலே ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சமாதானமும் உங்களோட இருப்பதாக. ஊரடங்கு ஒரு சில தளர்வுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் தொற்று வியாதியின் தன்மை தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய பிரசன்னம் பாதுகாப்பு கிருபை உங்களை தாங்குவதாக. தொற்று வியாதி கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்போடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சீக்கிரத்தில் தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அங்கங்கே பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து தங்களுடைய சொந்த இடங்களுக்கு
சொந்த ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பயணங்களுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காகவும் நாம் கருத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் அவரோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கிற தியான வசனம் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் உள்ள 22வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் முதல் அரசனாகிய சவுலை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தை, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதற்கு இதே பகுதியினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 16வது வசனத்துல ஆண்டவருடைய ஒரு மன வேதனை, கர்த்தருடைய மன வேதனையை, வருத்தத்தை சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அவருடைய வார்த்தைக்கு நிறைவேற்றாமல் போகிற ஒரு காரியத்தை இங்கு சவுல் அரசர் செய்கிறார். கீழ்ப்படியாமை, முதல் கீழ்ப்படியாமை இல்லை, திருமறையில முதல் கீழ்ப்படியாமை என்று சொல்லுவாங்க. அது நம்முடைய ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சர்ப்பத்தினுடைய தவறான ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கட்டளை மீறினார். அதான் முதல் கீழ்ப்படியாமை, முதல் பாவம், முதல் தண்டனை. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு தியான பொருளும் கீழ்ப்படியாமை அல்லது கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதம், மேன்மை, அல்லது கீழ்ப்படியாமையினால் வருகிற விளைவுகள், அதை குறித்துதான தியானம். அதற்கு துணையாக தரப்பட்டது அந்த பகுதி. அமலேக்கியரோடு உள்ள ஒரு போர் சூழல். அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணத்திலே எகிப்திலிருந்து கானானுக்கு சென்ற அந்த பயணத்திலே செல்லும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக தீமைகளை செய்தார்கள். இந்த ஆண்டவருடைய பார்வையில் இந்த கோபத்தை உருவாக்கிறது அந்த ஒரு சூழல். இப்போ சவுல் ராஜா காலத்தில் அந்த அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. அதில் ஆண்டவர் சில கட்டளைகள், ஆலோசனைகளை சொல்லியிருந்தார். அதே போன்று சவுல் அரசர் போருக்கு செல்கிறார். அந்த போரிலே சவுலுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு பெரிய வெற்றி. அமலேக்கியர் மிகவும் தோல்வி அடைகிறார்கள். ஆனால் அதில் ஆண்டவர் சொன்ன சில முக்கியமான கட்டளைகளை சவுல் ராஜா கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் சொன்ன சில தீட்டான காரியங்கள், சாபமான காரியங்களுக்கு முற்றிலும் விலக்கி விடாமல் அதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். இது நிமித்தம் ஆண்டவர் மிகுந்த வேதனை அடைகிறார். அதை சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். சாமுவேல் சவுல் அரசன் வந்து சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது சவுல் ராஜா தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அதை நான் செய்யல, வீரர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வீரர்கள் மேல அந்த பொறுப்பை, அந்த குற்றத்தை திசை திருப்புகிறார். ஆனாலும் சாமுவேல் விடல. நீர்தான் சொல்லியிருக்கணும், ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நீ சொல்லலை, இது முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கல, முழு இதயத்தோடு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல என்று சொல்லி கண்டிப்பான அந்த வார்த்தையை தான் 22வது வசனத்தில் சொல்றார். தகன பலி, செலுத்துகிற வழிபாடு, உடைய பக்தி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அதை விட ஆண்டவர் விரும்புகிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையான ஒரு பக்தி, டிவோஷன், உண்மையான அன்பு, ஆண்டவர் மீது கொண்டு உண்மையான விசுவாசம், உண்மையான கீழ்ப்படிதல். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அழகா வசனத்தை சொல்கிறார். இதே போன்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார், பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தரை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதே போல மீகா தீர்க்கதரிசியா தான் சொல்லுவார், மனுஷனே ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நன்மை என்னிடத்தில் அவரோட அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார்? இங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். சவுலிடம் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். சவுலை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பினார். ஆனால் அந்த கருவி செயல்பட மாட்டேங்குது, மழுங்கிட்டு. அதனால அந்த கருவியை தூர வச்சுட்டு வேற ஒரு கருவி, நல்ல கருவியை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த பொருளில் தான் இங்கே சாமுவேல் சொல்கிறார். உடனே சவுல் ரொம்ப வருத்தப்படுகிறார்னு பாருங்க. சரி, இந்த பகுதியில் இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் தான், ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன் சொந்த கருத்தை, அதற்கு புது விளக்கெல்லாம் சொல்றாரு சவுல். நான் இதுக்காக தான் அப்படி செஞ்சேன், அதுக்காக தான் அப்படி செஞ்சாங்க, அதனால தான் போர் வீரர்கள் இப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் இல்லை.
ஆண்டவர் என்ன சொன்னார் அதுதான் நமக்கு முக்கியம். சவுல் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக கலகம் செய்தார். ஏனெனில் அவன் ஆண்டவருக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் தன்னை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கவில்லை. சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தான். முழு இருதயத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்? இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா அழகா ஆகமங்கள்ல சட்ட புத்தகங்கள் லேவியராகமத்துல பார்த்தீங்கன்னா 26வது அதிகாரத்துல 1-13 வரைக்கும் கீழ்ப்படிதலின் பலன், கீழ்ப்படிதலுக்கான பலன், நன்மைகள், ஆசீர்வாதம், ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து ஃபுல்லா கீழ்ப்படியாமையின் தண்டனைகள். அதே மாதிரி உபாகமம் 28 அதிகாரம், உபாகமத்துல எல்லாருக்கும் பிடித்தமான பகுதி அதான். உபாகமம் 28 அதிகாரம் சூப்பரா இருக்கும். ஆசீர்வாதம் தான் முதல் பகுதி ஃபுல்லா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனா அடுத்த பகுதி 14ஆம் வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அதற்கு எதிர்மறையா இருக்கும். எப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு, இஃப் யூ ஒபே த வேர்ட் ஆஃப் காட், இஃப் யூ ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா நன்மைகள், ஆசீர்வாதம். ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா மக்களுடைய அன்பு தொல்லைக்கு இல்லை, அன்பு தொல்லைன்னே சொல்லலாம், அன்பு தொல்லைக்கு இணைந்து இசைந்து ஒரு அரசனை ஏற்படுத்தினார். ஆனால் முதல் அரசனே ஆண்டவருக்கு மனவேதனையை ஏற்படுத்துகிற அளவுக்கு மாறிவிட்டார். அன்புக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தியாக இந்த சவுல் அரசருக்கு சாமுவேல் சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. இதே நேரத்துல நேர்மறையா பார்த்தா அழகா இருக்கும். ஆதியாகமத்துல நோவா காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, அந்த பேழை செய்கிற பொறுப்புல திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார், செய்து முடித்தார். திரும்ப திரும்ப அவர் ஆண்டவர் தனக்கு சொன்னபடியெல்லாம் நோவா செய்ததுனால நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தின் மூலமா புது உலகமே பாதுகாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. நமக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தி பகுதியாக தரப்பட்ட பகுதி. யோவான் 2வது அதிகாரம் நன்கு தெரிந்த பகுதி. கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. இயேசுவின் தாயார் வந்து சொல்றாங்க, உடனே ஆண்டவர் சொல்றார், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அம்மாவை அனுப்பிட்டாரு. எங்க அம்மா உடனே போய் சொல்றாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ, தண்ணியை ஊத்த சொன்னாரு, கற்சாடிகள்ல தண்ணியை ஊத்துனாங்க. சாதாரண தண்ணீர் சுவை மிகுந்த, மனம் மிகுந்த, மகிழ்ச்சி மிகுந்த ஒரு திராட்சரசமாக மாறியது. திருமண வீட்டில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, திருப்தி, ஆசீர்வாதம் காணப்பட்டது. அன்புக்குள்ளே இருந்தால் இந்த இதே போன்ற அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கப்படுது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சிருங்க. ஆண்டவர் நமக்கு வழி காண்பித்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்மோடு நம்ம கற்றுத்தருகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்ல இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்போதும் கீழ்ப்படிவோம். அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சுய வெறுப்பு அல்ல, சுய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்படைத்து கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நிறைவான பலனை, ஆசீர்வாதத்தை தருவார். வசனங்களை மட்டும் வாசித்து முடித்து விடுகிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகள். லேவியராகமம் 26ல, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, குடும்பங்களுக்கும், நம்முடைய தேசத்திற்கும், இந்த நாடில் மிகுந்த கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் துன்பத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நிறைவாய் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
இந்த ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். நாளிலும் தியான பகுதியிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எச்சரிப்புக்காக, ஆலோசனைகளுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக, வாழ்வுதரும் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சவுல் அரசனை போல ஆண்டவரே அவங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், உங்களுடைய சித்தத்தின்படி செய்யாமல், எங்களுடைய சுய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தைகளை புறக்கணியாதபடி மிகுந்த எச்சரிப்போடு கவனத்தோடு இருக்க ஆண்டவர்கள் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதன் மூலம் நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மை, மகத்துவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தும். நாங்கள் எப்போது உணர்ந்து சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சிலுவை அடிச்சுவடுகளில், சிலுவை பாதையில் பின்தொடர உதவிச்சு யாரை ஆசிரியம் வழிநடத்தும். யாதினாலே பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் பரிபூர்ண சுரத்தையும் பலத்தை தாரும். நோய் கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட உதவி செய்யும். கண்டுபிடிக்கப்படுகிற புதிய மருந்துகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மருந்து ஆசிரியர் முற்றிலுமாய் அழிக்கப்பட, முற்றிலுமாக இந்த நோய் பரவல் தடுக்கப்பட உதவி செய்யும். சமூக பொறுப்புகளுக்காக, மக்களுடைய சமூக கடமைகள் பொறுப்புகளுக்காக இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற நிலை இழப்புகள், வருமான இழப்பு, வறுமை, இந்த பசி, கடினமான சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். ஆசிரியப்பா கிருபியாக தந்துருகிற சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி. சுகம் பெற்றுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபியாக தந்துருகிற கோடை மழைக்காக நன்றி சொல்கிறோம். விவசாய பணிகளை ஆசிரியர் எல்லாரையும் காத்து வழிநடத்தும். தொடர்ந்து ஆயத்தப்பட்டிருக்க தேர்வுக்கு ஆயத்தப்படுகிறவர்கள், புதிய கல்வியாண்டிற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுடைய புது நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தான் எல்லாரையும் காத்து சட்டிகளில் மரங்களை முடி மறைத்துக்கொள்ளும். தேசத்தின் சமாதானத்துக்காக, பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டு ஆசிரியர் பொழுதுமானவரே வெவ்வேறு இடங்களில், தூரமான இடங்களில், குறிப்பாக மும்பை நகரத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் இணைமணி போல காத்துக்கொள்ளும். பயணங்களிலே இருக்கிற பிரசனம் பாதுகாப்பு கூட ஆசிரியர் காத்து வழிநடத்தும். இதை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் திருச்சபை குடும்பமாக ஒரு சாட்சிகளாக இருக்க அன்பிலே வளர்ந்து பெருக உதவிச்சு எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஆசிரியர் எல்லாம் துதி கனமகிழ்வு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பலனும் ஆசீர்வாதம் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக.